ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெட்டீரியல் வந்து நம்ம எப்படி கேல்குலேஷன் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ ரவுண்ட் ராட் வந்து நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது. நம்ம வேலைக்கு இல்லத்துலையோ வேறு எதுக்கோ வேலைக்கு எடுக்க வேண்டியது இருக்குன்னா, அதோட வெயிட் எவ்வளோ வருங்கிறத ஒரு ரஃபாக ஒரு கேல்குலேஷன் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல கொட்டேஷன் கேட்டிருப்பாங்க, உனக்கு இந்த ஜாப்புக்கு எவ்வளோ கொட்டேஷன் கொடுப்பீங்கன்னு கேட்டாலும் வெயிட் தெரிஞ்சால் தான் நம்ம கொட்டேஷன் பண்ண முடியும். அது வந்து ரவுண்ட் ராடுக்கு ஒரு சைஸில் இருக்குது, ஸ்கொயர் ராடில் ஒரு சைஸ் இருக்குது, ஐபீமில் ஒரு சைஸ் இருக்குது, பிளேட்டு கணக்கில் அதுக்கு ஒரு சைஸ் இருக்குது. போடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரவுண்டு பாருக்கு வெயிட் கால்குலேஷன். கால்குலேஷன் எப்படி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ரவுண்டில் என்னென்ன தெரியும் பார்த்தீங்கன்னா, ஆரம், அதாவது ரேடியஸ் இது வந்து ஆர்னு குறிப்பிடுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விட்டம், இது வந்து டயாமீட்டர் இது வந்து டீன்னு குறிப்பிடுவாங்க, இல்லை டயானி இப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது சுற்றளவு, அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ், இது வந்து சீன்னு குறிப்பிடுவாங்க. அடுத்த நாலாவது பார்த்தீங்கன்னா பரப்பளவு, இது வந்து ஏரியா, இது வந்து ஏன்னு குறிப்பிட்டாங்க. அதாவது ஒரு ரவுண்டில் இது வந்து ஆர், இது வந்து டி, இது சுற்றளவு வந்து சி, ஏரியா ஃபுல்லாக இருக்கிறது ஏ. ஏன்னா ஒரு வட்டத்தில் காமனாக நம்ம பயன்படுத்தக்கூடியது. வட்டத்தின் சுற்றளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 2πr. இந்த சுற்றளவு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா C is equal to 2πr. சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr வரும். ஏரியா வந்து πr ஸ்கொயர். ஆரத்தை வந்து பையோட மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 22/7 அல்லது 3.14. இது வந்து ஸ்டாண்டர்ட் பையோட மதிப்பு. வெயிட் வந்து கிலோவில் வரும், வால்யூம் வந்து மீட்டர் கியூப்ல வரும், டென்சிட்டி வந்து கிலோகிராம்/மீட்டர் கியூப். இந்த ஃபார்முலா தான் வரும். எல்லா மெட்டீரியலுக்கும் வெயிட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இதுதான். இந்த வால்யூம்ங்கிறது வந்து அந்த ரவுண்டுனா ரவுண்டோட வால்யூம் வரும், கனளவு வரும், ஸ்கொயர்னா ஸ்கொயரோட கனளவு வரும். இது மட்டும் மாறும். அப்புறம் டென்சிட்டி இப்போ எல்லு வரும், இது லென்த் வரும். டென்சிட்டிங்கிறது நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. டென்சிட்டினா அடர்த்தி, ஒவ்வொரு மெட்டலோட அடர்த்தி உண்டு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டீல், நம்ம பார்க்க மைல்டு ஸ்டீல் வந்து முடிஞ்சால் நோட் பண்ணிக்கோங்க. மைல்டு ஸ்டீலுக்கு வந்து 7800 கிலோமீட்டர் கியூப், இதுதான் டென்சிட்டி, இதில் உள்ள அடர்த்தி. அப்புறம் அலுமினியத்துக்கு பார்த்தீங்கன்னா 2700. நீங்கள் எந்த மெட்டீரியல் சூஸ் பண்ணுறீங்க, இது இருக்குன்னா இப்போ நீங்கள் என்ன மெட்டீரியல் சூஸ் பண்ணுறீங்க. எம்எஸ்ஆர் இருந்தால் இந்த ஃபார்முலா போட்டிக்கலாம், எம்எஸ்ஆர் இருந்தால் இதை போட்டுக்கலாம். அலுமினியத்துக்கு நீங்கள் வந்து வெயிட் கண்டுபிடிக்கிறதா இருந்தால் இந்த டென்சிட்டிங்கிற இடத்துல இந்த 2700 போட்டுக்கணும். இதுதான் மொத்தமாக வெயிட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. வெயிட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் இன்ட்டு டென்சிட்டி இன்ட்டு லென்த்து. அதில் இந்த வால்யூம்ங்கிறது வந்து நீங்கள் என்ன மெட்டீரியல், ஒரு ரவுண்டு போட்டிருந்தா ரவுண்டு மெட்டீரியலோட வால்யூம் போடணும், ஸ்கொயர் போட்டிருந்தா ஸ்கொயரோட வால்யூம் போடணும், ரெக்டாங்கிள் இருந்ததுன்னா ரெக்டாங்கிளோட வால்யூம் போடணும், ட்ரையாங்கிளாக இருந்தாலும் ட்ரையாங்கிள் வால்யூம் போடணும். இந்த வால்யூம் போடுறதுக்கு தான் இதுக்குள்ள ஃபார்முலா தான் ஒவ்வொன்றும் தனித்தனியாக வரும். இது வந்து ஸ்டாண்டர்ட். இப்போ மைல்டு ஸ்டீல்னால் இதை போட்டு தான் செய்வாங்கலாம். மேக்ஸிமம் நம்ம மைல்டு ஸ்டீல் வாங்குறதுனால நம்ம இதை போட்டு செய்யலாம். இது அடுத்த ஸ்டெப்பை நம்ம பார்க்கலாம். வெயிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு 5 × d²/4. இது வந்து வால்யூம் இன்ட்டு எல் இன்ட்டு டென்சிட்டி. இது வந்து ஒரிஜினல் ஃபார்முலா. இதுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா W = அந்த டென்சிட்டி இதில் அப்ளை பண்ணியிருப்பாங்க. W = d² வகுத்தல் 162 இன்ட்டு எல். இந்த டென்சிட்டியை இதில் அடிச்சு தான் இந்த மதிப்பை கொண்டு வந்துருக்குறாங்க. இந்த மதிப்பு போட்டாலே நம்ம ரவுண்டுக்குள்ளே கிடைச்சிடும் உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த இப்போ ஒரு வீடியோ ஒன்று காட்டுறோம் உங்களுக்கு. அதை பார்த்துட்டு அந்த வீடியோவில் என்ன ராடு இருக்குது, என்ன லென்த் இருக்குன்னு பார்த்து அதுக்காக இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி வெயிட்டை பார்க்க போகிறோம். வெயிட்டை பார்த்து நம்ம தராசில் வச்சு என்ன வெயிட்டு நம்ம பார்த்தோங்கிறத கரெக்டாக இருக்கானுங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 20 mm ஷாஃப்ட் எடுத்துருக்கோம், அதாவது 10 இன்ச் நீளத்துக்கு நம்ம எடுத்துருக்குறோம். இதுதான் நம்ம தராசில் வச்சு எவ்வளோ வெயிட் இருக்குதுங்க அதை நம்ம பார்க்க போகிறோம். அதை நம்ம கேல்குலேஷன் பண்ணி கொண்டு வர போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் போட்டிங்கன்னா 624 கிராம் இருக்குது. இந்த வெயிட் வந்து நமக்கு கேல்குலேஷனில் வருதாங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். ஆமாங்க, இப்போ பார்த்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டயமீட்டர் வந்து 20 mm பார்த்தோம் ஒரு பாலிஷ் ராடில். நீளம் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சஸில் இருந்துச்சு. இன்ச்சஸில் இருந்தால் என்ன செய்யணும்னா, ஏன்னா நம்ம லென்த்து ஃபுல்லாமே மீட்டரில் தான் இருக்கணும்.
லென்த் வந்து மீட்டரில் இருக்கணும். அப்போ இன்ச்சஸ்லேருந்து எம்எம்லேருந்து மீட்டரை கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்போ எம்எம்மாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஒரு இன்ச்சுக்கு 25.4 mm. ஸோ 10 இன்ச்சுக்குன்னா 254 mm வந்துடும். இதை மீட்டரை கன்வெர்ட் பண்ணால் 1000ஆல் வகுத்தா 0.254 வந்துடும் எம் மீட்டர். கிட்டத்தட்ட 1/4 மீட்டர் கிட்ட வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. இந்த மீட்டரையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா வெயிட் இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர். டி என்னது 20 mm. அப்போ 20 ஸ்கொயர். ஓகேங்களா? வகுத்தல் 162. இந்த ஃபார்முலா பாருங்க. லென்த் வந்து நம்ம 0.254. ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 400. அப்போ 400 வகுத்தல் 162 இன்ட்டு 0.254. இப்போ 400லேருந்து இதை வகுத்தோம்னா என்ன ரேட் வருதுன்னு பாருங்க. 2.469 வருது. இந்த 47ஆகவே எடுத்துக்கலாம். இந்த ரேட்டிங் வருது இன்ட்டு 0.254. இதை நீங்கள் ஆடாக பெருக்குனீங்கனாலே அது என்ன வெயிட்டுங்கிறது வந்துடும். பாருங்க, ஆன்சர் வந்து 0.627 கிலோ. ஓகேங்களா? வந்து ஆன்சர் இது. அதாவது நம்ம 20 mm ஷார்ட்டு, லென்த் வந்து 10 இன்ச்சு லென்த்தில் என்ன வெயிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 627 கிராம் நமக்கு இருக்குங்கிறத நம்ம காட்டியிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடை போட்டு பார்த்தாலும் அதே வெயிட்டு தான் வருது. பார்த்து ராடு வந்து கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி தான் ரவுண்ட் ராடுகள் வந்து நம்ம செக் பண்ணணும். வெயிட் எதுக்காக கால்குலேஷன் பண்ணுறாங்கன்னா, கஸ்டமர் வந்து உங்ககிட்ட கொடுத்து மெட்டீரியல் வாங்க சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் ரேட்டு கம்மியாகவும் வாங்கிடக்கூடாது, கூடவும் வாங்கிடக்கூடாது. ஒரு உத்தேசமாக வாங்குறதுக்காக இதை வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ரவுண்ட் ராடில் கொட்டேஷன் எதுவும் கொடுக்குறீங்கனாலும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இவ்வளோ வெயிட் வருங்கிறத நீங்கள் கணிச்சு சொல்லிடலாம். இது வந்து ரவுண்ட் ராடுக்காக மட்டும். இதே ரவுண்டில் நீங்கள் அலுமினிய ராடு செய்யலாம். அலுமினிய ராடு, காப்பர் ராடு, பிராஸ் ராடு, எஸ்எஸ் ராடு வாங்குறதா இருந்தால் இந்த டென்சிட்டி அளவு வந்து கூடும் உங்களுக்கு. அதில் இந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணணும். இது வந்து இரும்புக்கு மட்டும்தான். அது இது வந்து இரும்புக்கு மட்டும். ஓகேங்களா? இரும்புக்கு மட்டும் இந்த டென்சிட்டி யூஸ் பண்ணி இந்த ஷார்ட் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் காப்பர், அலுமினியம் அந்த மாதிரி இடத்துக்கு யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. டென்சிட்டி இதில் போட்டு யூஸ் பண்ணுவீங்க. மேக்ஸிமம் நம்ம இரும்பு யூஸ் பண்ணதுனால அந்த ஃபார்முலா இருக்குது. ஓகே, இன்னைக்குள்ள வீடியோ வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஐடிஐ டிப்ளமோ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எதுவும் படிச்சுட்டு இருந்தாலும் அவங்க நம்ம சேனலில் ரெஃபர் பண்ணுங்கள். அது மேற்கொண்டு வீடியோ வேணுனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம வேலை பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்துட்டு எல்லாருக்கும் நன்றி.